பாக்கியலட்சுமி. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, இனியா டேடியை பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. பார்த்தா இங்கே ராதிகா ரூமில் கோபி, ராதிகா, அப்புறம் மயோ 3 பேரும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறத பார்த்ததும் இனியாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. என்ன டேடி இப்போலாம் கீழே வரவே மாட்டாரு, டேடி எல்லா நேரமும் ரூம்லேயே தான் இருக்காரு. அந்த ராதிகா மயோ கூட பேசிகிட்டு இருக்காரு. டேடி டோட்டலாக மாறிட்டாரு. இந்த ராதிகா வராத வரைக்கும் டேடி கீழே வந்து உட்காந்து நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார், ஜாலியாக பேசுவார், செம்மையாக ஜோக் அடிப்பார். ஆனால் டேடி இப்போது இவங்க வந்ததுக்கப்புறமா நம்ம எல்லாரையும் மறந்துட்டார்ல அப்படின்னு டென்ஷனாக கீழே வந்து உட்காந்துருக்காங்க ஹாலில். அப்போது பாட்டி வராங்க. ஈஸ்வரியை பார்த்ததும் இங்கே இனியா, பாட்டி டேடியை பார்த்தீங்களா, டேடி இப்போ கீழே வரவே மாட்டாங்க பாட்டி, அங்கே தான் உட்காந்துருக்காரு, அவங்க கூடயே பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு அதை பார்க்கும்போது செம்ம கடுப்பாகுது பாட்டி. விடு இனியா, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். பாட்டி நீங்கள் இப்படி தான் சொல்கிறீங்க பாட்டி, ஆனால் எங்கே ஒன்றுமே பண்ண மாட்டீங்களே. இல்லை இனியா, இந்த பாக்கியா ஒழுங்காக இருந்தா நமக்கு இவ்வளோ பிரச்சனையுமே இல்லை. ஆனால் பாக்கியா என்ன பண்ணுறா, எதுவுமே பண்ண மாட்டாளே. அவள் தானே சொல்லணும், அவள் சொல்ல மாட்டாளே இனியா. நானும் எவ்வளோ பேசி பார்த்துட்டேன், ஆனால் பாக்கியாவுக்கு இப்போது வாய் அதிகமாகிடுச்சு. பழைய பாக்கியா மாதிரி இல்லையே அவள் தான் இப்போது வாயை திறந்தாலே நம்மளை ஆஃப் பண்ணுற மாதிரியே பேசுகிறா, எடுத்தறிஞ்சு பேசுகிறா. நம்ம சொல்கிற எதை கால் வாங்குறா, எதையுமே கால் வாங்க மாட்டா. நான் என்ன இனியா பண்ண முடியும் அப்படின்னு ஈஸி சொல்கிறாங்க. உடனே இங்கே இனியா ஏஞ்சி பாக்கியா ரூமுக்கு போகிறாங்க. பாக்கியா ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. போன இனியா பாக்கியாட்ட, இங்கே போகிறமா, நீ பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, டேடியும் இப்போது இருக்க ஒரு மாதிரி இருக்காரு, எனக்கு தெரியாது, நீ இப்போ உடனே வா, வந்து ராதிகாவையும் மயோவையும் இந்த வீட்டை விட்டு முதல்ல வெளியே போக சொல்லு அப்படின்னு இனியா சொல்கிறாங்க. பாக்கியா உடனே, என்ன இனியா பேசுகிற, நான் எதுக்கு அவங்க வீட்டை விட்டு வெளியே போக சொல்லணும், அப்படி வீட்டை விட்டு வெளியே போனால் அவங்க 3 பேர் தானே போகணும். கோபி இருக்க இடத்துல தானே ராதிகா இருப்பாங்க, ராதிகா இருக்க இடத்துல தான் மயோ இருப்பா. அப்படி இருக்கும்போது அவங்க 2 பேரும் மட்டும் வெளியே போக சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் இனியா. இங்கே பாருமா, எனக்கு அவங்க இங்கே இருக்கிறது பிடிக்கல. அவங்க வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் டேடி எங்கள் கூட ஜாலியாக பேசி சிரிச்சிட்டு இருந்தார். ஆனால் இப்போது அவங்க வந்ததுக்கப்புறமா டேடி எங்கள்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை. எங்களுக்கு எங்கள் டேடி வேணும், எங்கள் டேடி கூட நாங்கள் பழைய மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது இந்த ராதிகாவும் மயம் தான். எனக்கு அவங்க 2 பேரையும் இப்போது உடனே வீட்டை விட்டு வெளியே அனுப்புமா, வாமா அப்படின்னு கூப்பிட்றாங்க. பாக்கியா சொல்கிறாங்க, இல்லை இனியா, அது என்னால் பண்ண முடியாது. ஏன்னா நான் அன்னைக்கே உங்கள் டேடியை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னேன். ஆனால் உங்கள் பாட்டியும் நீயும் தான் டேடி இங்கே தான் இருப்பார்னு சொன்னீங்க. இன்றைக்கி உங்கள் டேடிக்கு பிடிச்சிருக்குன்னு அவங்கள அலசந்து வச்சுருக்காரு. நான் ஒன்றும் அவளை இங்கே அலசல சொல்லலை. அது மட்டும் இல்லை, இந்த வீட்டில் அவங்க தங்கிறதுக்கு காசு கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க இன்னும் 10 நாளோ 15 நாளோ இங்கே இருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க 3 பேருமே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. நீ போயிட்டு படிக்கிற வழியை பாரு போ அப்படின்னு இங்கே பாக்கியா சொல்லிடுறாங்க. இனியாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அம்மா என்ன இப்படி ஆகிட்டாங்க. நேற்று நைட்டு பார்த்தா அம்மா அந்த மையாவை கூப்பிட்டு ரூமில் படுக்க வச்சுருக்காங்க. அவகிட்ட ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க, சிரிச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு சமைச்சு கொடுக்குறாங்க. இவங்க எனக்கு அம்மாவா, அந்த மயோவுக்கு அம்மாவா? நான் இவ்வளோ கோபமாக இருக்கேன், ஆனால் நான் அவங்க மேலே கோவப்படணும்னு தெரிஞ்சுமே அம்மா நம்மளை விட அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போது அம்மாவுக்கு நம்மளை விட அவங்க தான் முக்கியமா, டேடிக்கும் நம்மளோட அவங்க தான் முக்கியமா அப்படின்னு இங்கே இனியா செம்ம டென்ஷனாக போய் ரூமில் உட்காந்துருக்க இனியாவுக்கு அதுக்கு மேலே டென்ஷன் தாங்கலை. நாம் நேராக போய் டேடிகிட்ட கேட்டுடலாமா, ஏற்கனவே டேடிகிட்ட கேட்க தான் போனோம், ஆனால் டேடி உடம்பு முடியல மாத்திரலாம் போகிறான்னு சொன்னார். அதனால தான் அமைதியாக வந்துட்டோம். ஏன்னா ஏற்கனவே நாம் ஒரு வாட்டி இப்படி தான் டேடிக்கிட்ட ஃபீல் பண்ணி பேசினோம். அப்போ தான் டேடிக்கு இந்த நெஞ்சு வலி வந்துச்சு. அது மாதிரி டேடிக்கு எதுனா ஆகிடுமோன்னு பயமாக வேறு இருக்கே அப்படின்னு இனி இங்கே யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி, யோசித்த வரைக்கும் போதும், நான் போய் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா கோபி ரூமுக்கு போகிறாங்க. பார்த்தா அப்போ கோபி இல்லை, ராதிகாவும் மயோ தான் இருக்காங்க. இனியா பார்த்தோம் மயோ, அக்கா வாங்கக்கா, என்னக்கா என்ன பார்க்க வந்தீங்களா இல்லை டேடியை பார்க்க வந்தீங்களாக்கா அப்படின்னு மயோ கேட்க, ராதிகா ஒன்று, மயோ இனியா எங்கே நம்மளை பார்க்க வரப்போறா, அவங்க டேடி தான் பார்க்க வந்திருப்பா. இனியா உங்கள் டேடி இப்போ தான் இங்கே வெளியே போனார் இனியா அப்படின்னு சொல்ல, இனியா ஒன்று, இல்லை நான் உங்களை தான் பார்க்க வந்தேன். எங்கே பார்க்க வந்தியா, என்ன ஆச்சரியமாக இருக்குது, வா இனியா உட்காரு, ஏதாவது வேணுமா உனக்கு? எனக்கு ஒன்றும் வேணாம், எனக்கு உங்களால் ஒன்று செய்யணுமே, சொல்லி இனியா என்ன பண்ணணும்? இப்போ எதுக்காக நீங்கள் இங்கே வந்து இருக்கீங்க? எங்கள் டேடிக்கு உடம்பு சரியில்லை, அதனால் இங்கே இருக்கார். எங்கள் டேடியோடைய வீடு இது, அவர் இருக்கலாம் தப்பு இல்லை, ஆனால் நீங்கள் எதுக்காக இங்கே வந்து இருக்கீங்க? உங்களை எனக்கு பார்த்தாலே பிடிக்கவே இல்லை. ஏற்கனவே நீங்கள் இங்கே வந்து நிறைய பிரச்சனை தானே போனீங்க. நீங்கள் இங்கே இருக்கிறது எனக்கு, எங்கள் பாட்டிக்கு, எங்கள் அண்ணனுக்கு யாருக்குமே பிடிக்கலை. எங்கள் டேடிக்கு மட்டும் தான் பிடிச்சிருக்கு. நீங்கள் உங்களோட வீட்டுக்கு கிளம்பிடுங்க, இங்கே இருக்காதீங்க. இனியா என்ன பேசுகிற நீன்னு அப்படின்னு ராதிகா கேட்குறாங்க. மயவொன்று, ஏன்க்கா நாங்கள் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? நாங்கள் என்னக்கா பண்ணோம்? நாங்கள் எந்த தப்புமே பண்ணவே இல்லையாக்கா அப்படின்னு மயோ சொல்ல, இங்கே பாரு, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நான் அக்கான்னு கூப்பிட்றது நிப்பாட்டு. நான் உனக்கு அக்காவா? உங்கள் அம்மா ராதிகா, எங்கள் அப்பா கோபி. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உனக்கு அக்காவாக முடியும்? இனியா ஒழுங்காக பேசுனியா? சின்ன குழந்தைகிட்ட எப்படி பேசணும் உங்கள் அம்மா சொல்லி தெரியல உனக்கு?
இங்கே பாருங்கள், எங்கள் அம்மா பற்றி நீங்கள் பேசாதீங்க. உங்கள் அம்மா உங்களுக்கு ஒழுங்காக சொல்லி தரலையா? இப்படி தான் அடுத்தவங்க புருஷனோட வாழ் சொல்லி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு இனியா பேச இங்கே ராதிகாவுக்கு சமக்கம் வந்துடுது. இனியா திரும்ப சொல்கிறேன், இதோட நிப்பாட்டிக்கோ வார்த்தையை. இதுக்கு மேலே எதுனா பேசினேன் அப்படின்னா உன் பல்ல கழட்டி கையில் கொடுத்துருவேன். இங்கே பார், நான் இங்கே வரல, உங்கள் டேடி தான் நான் இங்கே அழைச்சிட்டு வந்திருக்காரு. உனக்கு நான் இங்கே இருக்கிறது பிரச்சனைனா போய் உங்கள் டேடிகிட்ட சொல்லு. உங்கள் டேடிகிட்ட சொல்லி நான் அழைச்சிட்டு போக சொல்லு. நான் தாராளமாக போகிறேன். அதை விட்டுட்டு இப்படி போனால் போதும் சின்ன பொண்ணு ஒன்று உட்கார வச்சு பேசினா வருஷத்துக்கு பேசிகிட்டு இருப்பியா? நான் ஒன்றும் உங்கள் அம்மா மாதிரி பார்த்துட்டு பொறுமையாக இருக்க மாட்டேன், பல்லான்னு அரைஞ்சிருவேன் அப்படின்னு இங்கே ராதிகா சொல்ல இனியா ஒன்று, ஓ அடிப்பீங்களா? எங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு என்னையும் அடிப்பீங்களா? அடிங்க பார்ப்போம். இனியா ஒழுங்காக ஏஞ்சி வெளியே போயிங்க மொழ அப்படின்னு சொல்ல இனியா ஒன்று, வெளியே போகணுமா? போகிறேன், எங்கள் டேடி வரட்டும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா கோவமாக ஏஞ்சி அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. என்ன இது, இவங்கள்ட்ட எப்படி பேசணும் போக மாட்டாங்களே, ஒன்றுமே புரியலையே எனக்கு. என்னால் இங்கே இருக்கவே முடியல, எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. அம்மா ஒரு பக்கம் அந்த மயோக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இவங்க என்னடானா எல்லோரும் சேர்ந்து டேடி தான் முக்கியம்னு சொல்கிறாங்க. டேடி நம்மளை கண்டுக்கவே மாட்டாரு, டேடி இப்போ எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு இனியா இங்கே யோசிச்சு வந்திருக்காங்க. அப்போது டேடியோட குரல் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இனியா வெளியே வராங்க. பார்த்தா கோபி ரூமில் உட்காந்து பேசியிருக்கு சவுண்டு கேட்குது. கொஞ்ச நேரத்தில் இனியா ரூமுக்கு வராங்க. பார்த்தா இங்கே மயோவுக்கு ஏதோ ஒன்று கோபி கொடுத்ததில் மயோ செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. கோபியை கட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அதை பார்த்தும் இனியாவுக்கு இங்கே செம்ம டென்ஷன் ஆகுது. உள்ளே போன இனியா மயோ கையில் இருக்கிறத வாங்கி பிடுங்கி பார்க்குறாங்க. பார்த்தா பிரேஸ்லெட்டாக இருக்குது. பா என்னப்பா இது அப்படின்னு கேட்க உடனே கோபி சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை இனியாம்மா, மயோ பிறந்தநாள் வந்துச்சுல, அப்போ என்னால் அங்கே போக முடியல, அதான் மயோவுக்கு நானே போயிட்டு ஒரு பிரேஸ்லெட் வாங்கிட்டு கிஃப்டாக நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. இனியா செம்ம டச் வராங்க. டேடி என்ன டேடி இதெல்லாம் என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள்? அப்போ உங்களுக்கு எல்லாம் பிடிக்கலையா? ஏன் இனியாம்மா என்னாச்சு? என்ன டேடி நீங்கள் இப்படி மயோ தான் முக்கியம் ராதிகா தான் முக்கியம்னு சொல்லி இப்படி மாறிட்டீங்க, அப்போ நானும் அவங்களுக்கு முக்கியமே இல்லையா அப்படின்னு இனியா கேட்க, ஐயோ இனியாம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, மயோவுக்கு உண்மையாக பிறந்தநாள் வந்துச்சுல, நான் போக முடியல, அதான் ஒரு சின்ன கிஃப்ட் பண்ணேன் அப்படின்னு கோபி சொல்கிறாரு. உடனே அப்போதைக்கு ராதிகா சொல்கிறாங்க, இப்படி தாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து கண்ணாப்பண்ணு பேசுகிறா, வாய்க்கு வந்து பேசுகிறா, சின்ன குழந்தை கூட பார்க்காம மயோக்கிட்ட தப்பு தப்பாக பேசுகிறாங்க, இனியாவை கொஞ்சம் கண்டிச்சு வைங்க அப்படின்னு சொல்ல, இனியாம்மா என்னம்மா பேசுனேன், அப்போல்லாம் பேசக்கூடாது தெரியுதா, சாரி கேளுங்க அப்படின்னு கோபி சொல்ல, டேடி என்ன டேடி நான் என்ன பேசணும்னு ஃபுல்லாக கேட்கவே இல்லை, அவங்களும் ஃபுல்லாக சொல்லவே இல்லை, அதுக்குள்ளே சாரி கேளுன்னு சொல்கிறீங்க, டேடி என்ன டேடி நினச்சிட்ருக்கீங்க நீங்கள் மனசில் அப்படின்னு இனியா கேட்க, கோபி ஒன்று, இனியாம்மா ஏம்மா கோவப்படுற, நீ எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு கோவப்படுறத நிப்பாட்டு முதல்ல, மயோ யார், உன் தங்கச்சி தானே, அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனை உனக்கு இப்போது அப்படின்னு கோபி கேட்க, இனியா எதுவுமே பேசாமல் அழுதுகிட்டே ரூமுக்கு போயிடுறாங்க. சரி டேடி வருவார் அப்படின்னு கிட்டத்தட்ட கொஞ்ச நேரம் ஃபுல்லாக அழுதுகிட்டே இருக்காங்க இனியா. ஆனால் கோபி வரவே இல்லை. இங்கே இனியாவுக்கு அப்போ தான் எல்லாம் புரியுது, அம்மாவுக்கும் என்ன பிடிக்கல, என் மேலே அக்கறை இல்லை, டேடிக்கும் என்னை பிடிக்கல, என் மேலே அக்கறை இல்லை, எனக்கு ஒன்று பிடிக்கலன்னு சொல்லியுமே அதை பற்றி யாருமே கண்டுக்காமல் எனக்கு என்னன்னு இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கிற வீட்டில் நாம் எதுக்காக இருக்கணும், இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, டேடியும் நல்லவர் இல்லை, மம்மியும் நல்லவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இனியா ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே அடுத்த நாள் காலையில் பாக்கியா ஏஞ்சி போயிட்டு இனியா காலேஜ் கிளம்பணுமே மணி ஆச்சு அப்படின்னு எழுப்பு அனுப்புகிறாங்க. பார்த்தா இனியா இல்லை, ஒரு லெட்ரு தான் இருக்குது. அது இனியாவுக்கு எனக்கு இந்த வீட்டில் இருக்க பிடிக்கல, நான் இந்த வீட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு எழுதியிருக்கு. அதை பார்த்ததும் இங்கே பாக்கியா செம்ம அதிர்ச்சியாக வராங்க. அப்படின்னு பார்த்து ஈஸு வந்துடுறாங்க. எங்கே இனியாவை காணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது பாக்கியா அந்த லெட்டரை கொடுக்குறாங்க. அந்த லெட்டரை படித்து பார்த்தோன்னே இங்கே ஈஸ்வரி கடுப்பாகி பாக்கியா திட்டுறாங்க. பாத்தியா இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் காரணமே, அவள் எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, இங்கே இருக்க ராதிகாவும் பிடிக்கல, மயவும் பிடிக்கல, வீட்டோட வெளியே அனுப்புன்னு சொன்னால கேட்டேன், நீனு எதையுமே கேட்காம தான் விருப்பத்துக்கு இது என்னுடைய வீடு, நான் வாடகை வாங்கிட்டேன், இங்கே தான் இருப்பாங்கன்னு அப்படி இப்படி பேசினேன். பாரு கடைசியில் அவளுக்கு இந்த வீட்டில் இருக்க பிடிக்கலன்னு சொல்லி வீட்டோட கிளம்பி போயிட்டா. இப்போ எங்கே போனால் என்ன ஆனால் ஒன்றுமே புரியலையே, இப்போ என்னடி பண்ண போகிறேன் நீனு, இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னு ஈஸ்வரி பாக்கியாவை பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க. கோபி வந்துடுறாரு. என்னாச்சுமா அப்படின்னு கேட்கும்போது இங்கே ஈஸ்வரி இது மாதிரி இனியாவுக்கு இங்கே இருக்க பிடிக்கலன்னு சொல்லி வீட்டோட கிளம்பி வெளியே போயிட்டா அப்படின்னு சொல்ல பாக்கியாவான்னு சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அவள் வீட்டோட வெளியே போகிறதுக்கு காரணம் நான் இல்லை, நீங்கள் தான் கோபி அரசு வந்து இங்கே தங்க வச்சிங்க, கோபி ராதிகா அரசு தங்க வச்சாரு, இப்படி இவங்கெல்லாம் வந்தது இனியாவுக்கு பிடிக்கல, அதனால் இனியா கோச்சு வீட்டோட வெளியே போயிட்டா, ஆக மொத்தம் இதுக்கு காரணம் நான் கிடையாது, நீங்களும் உங்கள் பையனும் தான், இதுக்கு மேலே இதை பற்றி பேச விரும்பலை, இனியாவை போய் தேர வழியை பாருங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி கிளம்பி போயிடுறாங்க. இங்கே இனியா எங்கே போனால் என்ன ஆனன்னு தெரியாமல் ஈஸ்வரி அழ ஆரம்பிக்கிறாங்க. கோபிக்கு குற்றம் வச்சா இருக்குது. நேற்று நாம் இனியாவை ராதிகாட்ட சாரி கேட்க சொன்னோம், அதில் தான் இனியா மைண்ட் அப்செட் ஆகி வந்துட்டா, நாம் தான் தப்பு பண்ணிட்டோம், நாம் இந்த வீட்டுக்கு வந்திருக்கவே கூடாது, அதுலேயும் இந்த வீட்டுக்கு ராதிகா சொன்னது இனியாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை போல, நாம் தான் பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு குற்ற உணர்ச்சியில் நிற்கிறாரு கோபி.